உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வசனம் கொடுக்குறாங்கன்னா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்னைக்கு 1000 உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். அது ரொம்ப ஸ்பீடாக செய்ய போகிறாரு. ஏன் அவசரமாக செய்யணும்? தேவன் ஏன் அவசரமாக செய்யணும்னா, நீங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உங்களை 1000 மாற்றுகிறார், பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். உங்களுக்கு அவசரம், அதனால் அவர் ஸ்பீடாக செய்தராரு. நம்மளுக்கு நிறைய அவசரம் தேவை இருக்குல்ல, அதற்காகவே தேவன் என்ன பண்ணுறாரு, 1000 உங்களை மாற்றுறாரு. பலத்தவர்களாக எல்லாவற்றிலும் உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுறாரு. சரிங்களாங்க? ஒரு அடிமை குடும்பத்துக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய காப்பாற்றி ஆகணும், ஸ்பீடாக காப்பாற்றணும். அவசரம், அந்த குடும்பத்துக்கு அவசரம். ஏன்னா அந்த குழந்தை உயிர் போயிடும். அதனால தேவன் என்ன பண்ணார், அவசரமாக அடிமை குழந்தைய ராஜா வீட்டுக்கு அனுப்பிட்டார். ராஜா குழந்தையாக மாற்றிட்டார். இப்போ எத்தனை மடங்கு? 1000 மடங்கு அந்த குழந்தை 1000 மாறிடுச்சு, பலத்த ஜாதியாய் மாறிடுச்சு. அடிமை பெற்ற குழந்தைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜாவுடைய குழந்தை, அது ராஜா வீட்டு குழந்தைன்ட்டாங்க. இளவரசி தத்து எடுத்ததுனால அது ராஜா வீட்டு குழந்தையாயிடுச்சு. 1000 மடங்கு மாற்றினார். உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களை 1000 மாற்றுகிறார். யோசேப்பு ஜெயில இருந்து கைதியாக இருந்தான். அவனை யாருமே காப்பாற்ற முடியாத அளவுக்கு இருந்துச்சு. தேவன் என்ன பண்ணார், அரண்மனைக்கு யோசேப்பை ஒரு நாள் கூப்பிட்டு விட்டாங்க. அப்போ ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. அப்போ எவ்வளோ மடங்கு அவன் உயர்ந்தான்னு பார்த்துக்கோங்க. 1000 மடங்கு அவனுக்கு உயர்த்தினார். ஜெயிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த கைதியை பிரதம மந்திரியாய் மாற்றினார். திரும்ப பிரைம் மினிஸ்டரை எடுத்து ஜெயிலில் போடுவாங்களா? யோசேப்பை திரும்ப வான்னு சொல்லி ஜெயிலில் உள்ளே விட்டு அடைச்சிருவாங்களா? முடியாது. சில இடங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக தேவன் ஸ்பீடாக செய்தராருங்க. சரிங்களா? சாலமோன் ஞானமே பத்தாது, நான் ராஜாவா பதவி எடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போது தேவன் என்ன பண்ணார், ஞானத்தை அதிகரித்து கொடுத்தார். இந்த பூமியில் வாழ்கிறவங்களுக்கு எந்த ஞானியை விட அவனை அளவுக்கு யாருமே மனிதர்களில் ஞானமே இல்லை. அந்த அளவு ஞானத்தை கொடுத்தார். ஐயோ பாவம், அப்புறம் ராஜாவை யாரும் மதிக்க மாட்டாங்க. அவன் வேற அறிவில்லை, ஞானம் இல்லை, ஞானம் பத்தாதுன்னு ஜெபம் பண்ணுறான். இவனை காப்பாற்றணுமே, இவன் நாளைக்கு ராஜாவா, இனிமேலேருந்து எவ்ரிடே ராஜாவாக தான் அவன் செயல்படணும். அதனால் ஸ்பீடாக செய்து கொடுத்தார். அதனால் ஞானத்தை ஏற்றி விட்டார். உங்கள் அவசரத்துக்காக தான் தேவன் உங்களை 1000 மாற்றுகிறார். சரிங்களாங்க? உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்களை 1000 மடங்கு உயர்த்தி வைக்கிறார். அதுவும் செம ஸ்பீடாக செய்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.